இந்தியன் ராபினும் பிளாக் டாங்கோவும் நம்ம கொள்ளைக்கு வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க, இவங்க யாரு அப்படிங்கிறத இந்த காணொலி முழுசா பாருங்க தெரியும். வணக்கம், என் பேர் அரவிந்த். டிகிரி டு அக்ரி அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். கடந்த 10 வருஷமா நான் அரியலூர் மாவட்டம் சுள்ளங்குடிங்கிற கிராமத்துல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல எதை பத்தினதுன்னா, இயற்கை விவசாயம் புதுசா வர்றவங்க சந்திக்கக்கூடிய சவால்களும் சிக்கல்களும் யாரும் சொல்லாத தகவல்களை சொல்றதுதான் நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டியே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. பிளாக் டாங்கோவும் இந்தியன் ராபினும் நம்ம கொள்ளைக்கு வந்திருக்குன்னு சொன்னேன். அது யாருங்க பிளாக் டாங்கோ இந்தியன் ராபின்? பிளாக் டாங்கோனா ஒன்றும் இல்லைங்க, ரெட்டைவால் குருவி. இந்தியன் ராபின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இதுல வந்து ஒரு குருவிக்கு பின்பக்கம் சின்ன சிவப்பு இருக்கும், இன்னொரு குருவிக்கு அந்த சிவப்பு இருக்காது. கருங்குருவி, வண்ணார குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு இது பார்த்தீங்கன்னா ஜோடியாவே இருக்கும், கொஞ்சம் தூரத்துல இன்னும் ரெண்டும் இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும். இது இல்லாமல் பனைமரம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா தூக்குனாங்குருவி இருக்கும். அதை சுற்றி பனைக்குள்ள வர சுற்றிக்கிட்டே இருக்கும். எங்கே பார்த்தாலும் மைனா சத்தம் கேட்கும். அப்புறம் நம்ம கொள்ளையிலன்னா ஆசிய குயில் கூ அப்படின்னு கத்துது இல்லை, அதான் ஆசிய குயில். அப்புறம் செம்மூக்கு ஆள்காட்டிக்கு இருக்கும். அப்புறம் நீங்கள் மரங்கொத்தி பார்த்துறீங்க, மரங்கொத்தி பார்ப்பீங்க, அதுவே கலர் கலராக அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் வெள்ளை கருப்பு மரங்கொத்தி இருக்குல்ல, அது அதுக்கு மேலே அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திணைக்குருவியாக இருக்கட்டும், கூட்டமாக போய் சின்ன சின்னதாக இருக்கும், கூட்டமாக போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு பூச்சிகள்லாம் பொறுக்கி தின்ட்டு அங்கேருந்து போயிடும். அது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பச்சை கிளிகள் நிறையா வரும் நம்ம கொள்ளைக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காக்கா இருக்கு, கழுகு இருக்கு, வெள்ளை கழுத்து கழுகு இருக்கு, காசாலி பறவை இருக்கு. இது எல்லாம் இது மாதிரி இது இல்லாம இன்னும் பேரே தெரியாத நிறைய புது புது பறவைகள்லாம் இருக்கு. புது புது பறவைகள்லாம் வருது. இப்படி தரிசா பின்னாடி பாக்குறீங்களா, இப்படி தரிசா இருந்ததுதான் எங்க நிலமும். கருவையா இருந்தது. இதுல எப்படி இவ்வளவு பறவைகளை வர வச்சேன் அப்படின்னா, வாங்க சொல்றேன் எப்படி வர வச்சேன். இது பாத்தீங்கன்னா இது நம்மளோட குளம். ஒரு நீர்நிலையை உருவாக்குனீங்கனாலே நிறைய பறவைகள் வர ஆரம்பிச்சிடும். வாங்க. பறவைகள் எச்சத்துல வளர்ந்ததுதான் இந்த நுணாமரம்லாம். பறவைகள் எச்சத்துல இந்த நுணாமரம்லாம் வளர்ந்துச்சு. பின்னாடி உள்ள காடை நாங்க உருவாக்கணும். அணிநிலர் காடு, அடிசில் சோலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா இது நம்ம உருவாக்கணும். அப்ப உருவாக்கணும்னு என்னன்னா பறவைகள் நிறைய வர ஆரம்பிச்சு. காரணம் என்னன்னா அதுக்கு தேவையான தண்ணி கிடைச்சிருச்சு, அதுக்கு தேவையான உணவு கிடைச்சிருச்சு. இந்த காடு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இந்த காடு இப்படி உருவானதுனால இந்த இடத்துல ஒரு ஈகோ சிஸ்டம் உருவாயிடுச்சு. தலைகளை திங்கிற பூச்சிகள் நிறைய வரும். அந்த பூச்சிகளை திங்கிற நன்மை செய்யற பூச்சிகளும் வந்துடும். பறவைகளும் இங்க நிறைய வந்துடும். பறவைகளை நிறைய வர வச்சு இந்த மாதிரி ஒரு நீர்நிலையை உருவாக்கி காடை உருவாக்குனா பறவைகளுக்கு தேவையான தண்ணி கிடைச்சிருச்சு, பறவைகள் தேவையான பழங்கள் கிடைச்சிருச்சு. அதனால அது இங்கேயே கூடு கட்டி வாழ ஆரம்பிச்சிடும். இந்த பறவைகள் எல்லாம் ஏன் தாவரம் திங்கிற பூச்சிகளா திங்கிது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீன் இருக்குமா, அதோட குஞ்சுகளுக்கு அது அவ்வளவு நல்லதான், அது எளிதில் செரிமானம் ஆகுமா. நம்ம இப்போ ரசாயனம் தெளிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அது வந்து தான் குஞ்சுகளுக்கு அதை கொடுக்கறது இல்லை. தலைமுறைக்கு தீவனம் இல்லை, அதனால இந்த இடம் வாழ்றதுக்கு சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டு எல்லா பறவைகளும் வேற ஒரு நல்ல சூழலான இடத்த தேடி போயிடுது. அதனால பறவைகள் வாழ்றதுக்கு நம்ம ஒரு நல்ல சூழலை உருவாக்கணும். அஸ்வினி பூச்செல்லாம் இந்த பயிரை திங்கிற அனைத்து பூச்சிகளையும் இந்த பறவைகள் வேட்டையாடி தின்னுடுது. இந்த உணவு சங்கிலி வந்து இங்க சரியா இருக்கும். இங்க வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆயிருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பஞ்சகவ்யாவோ அமிர்த கடசலோ இது கொடுக்கறதுக்கான வேலையே இருக்காது. காரணம் என்னன்னா தன்னைத்தானே இது வந்து சரி பண்ணிக்கும். இந்த வயல் நம்ம வருவோம், நமக்கு தேவையான பழங்களை பறிச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்பப்போ தண்ணி இல்லைன்னா தண்ணி பாய்ச்சலாம், இல்லாட்டி அதுவும் தேவை கிடையாது. நமக்கு தேவையான பழங்களும் கிடைக்கும், பறவைகளும் அந்த பழங்களை எப்படி சாப்பிட்டுருக்குன்னு பாருங்க. வாங்க காட்டுறேன். இது புதுசா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. அது இலவம் மஞ்சு மரம், அது பக்கத்துல இருக்கிறது கொடுக்காப்பள்ளி மரம். எப்படி இருக்கு பாருங்க, இந்த இடமே எப்படி இருக்குன்னு பாருங்க. வாங்க பாருங்க பறவைகள் வந்து எப்படி இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரியான சூழல்ல அருமையா தங்கி இருக்கு பாருங்க. எவ்வளவு காய்ச்சல பறவைகள் செஞ்சு. இதெல்லாம் பறவைகளும் அணில்களும் அணில்கள் எல்லாம் கடிச்சது பாத்தீங்க. இதுல இப்ப பறவைகளுக்கு தேவையான பழங்கள் கிடைச்சிருச்சா, நமக்கும் தேவையான உணவுங்க கிடைக்கும், பழங்களும் கிடைக்குது. இது சீனி கொய்யா.
பாருங்க, நமக்கு தேவையான பழங்களும் கிடைக்கும். செம்ம ருசியா இருக்கும் இந்த பழம். இது இத பர்மாகல்ச்சர் கில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கில்டு செட்டப் அவங்க கொள்ளையில ஒரு பர்மாகல்ச்சர் கில்டு உருவாக்கணும்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கில்டு தான் இது. இது மாதிரி நம்ம ஒரு பின்னாடி இன்னொரு காடு உருவாக்கலாம்னு இருக்கோம். இப்படி உங்க வயல்லயும் இவ்வளவு பறவைகளை வர வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்களா? இப்போ வந்து அந்தி சாயிர நேரம் எப்படி இருக்கு பாருங்க. பின்னாடி பறவைகள் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கா? இந்த இடம் ஒரு அமைதியா இருக்கும். நல்ல ஒரு இயற்கை சூழலா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு இடத்த நீங்க உருவாக்கணும்னா எப்படிப்பட்ட தரிசான நிலமா இருந்தாலும் சரி, ஒரு நீர்நிலை விட்டீங்கன்னா பறவைகள் வந்துடும். பறவைகள் எச்சத்துல அதுவே இந்த மாதிரியான மரங்கள்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். இது மட்டும் பத்தாததுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பங்குக்குன்னா நமக்கு தேவையான பழமரங்களை ஒரு பழமரங்களா வச்சு ஒரு சின்ன காடு உருவாக்கணும். இந்த காட்டுல ஏகப்பட்ட பழங்கள் கிடைக்கும். ரசாயனமே இல்லாத நாட்டு பழங்களை வைங்க. அது நல்ல வறட்சியை தாங்கி நல்லா வளரும். இது பறவைகளை ஏன் வர வைக்கிறோம்? இப்ப பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவிலாம் எங்க இருக்குன்னே தெரியல. சிட்டுக்குருவிலாம் அழிஞ்சிருச்சு. இது மாதிரி பாதி பறவைகள் அழியறதுக்கு நம்ம வயல்ல அடிக்கிற பெஸ்டிசைட்ஸும் ஒரு காரணம். ஏன்னா அதுக்கு தேவையான உணவு கிடைக்கிறது இல்ல. பறவைகள் வந்து நேச்சுரல் பெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையாக பூச்சை கட்டுப்படுத்துறது பறவைகள். காரணம் பாத்தீங்கன்னா பறவைகள் குஞ்சுகளுக்கு என்ன பண்ணும்னா இலைய திங்கும்ல பூச்சிகள். இலைய திங்கிற பூச்சிகளை பறவைகள் திங்கும். இப்ப நம்ம ரசாயன விவசாயத்துல குச்சியெல்லாம் வைக்கிறோம் பறவைகள் வரணும்னு. ஆனா நீங்க அடிக்கிற ரசாயனத்தினால பறவைகள் அங்க வர்றது கிடையாது. ஏதோ 1, 2 தான் வரும் இல்லையா? நிறைய பறவைகள் வர்றதில்ல. காரணம் என்னன்னா, அந்த ரசாயனம் அடிச்ச பூச்சிகள எடுத்து தன்னோட குஞ்சுகளுக்கு குடுத்தா, அதுங்களுக்கு ஏகப்பட்ட வியாதிகள் வருது. அதுங்களுக்கு வந்து மலட்டுத்தன்மைலாம் உருவாகுதுங்கிறதுனால, பறவைகள் வந்து இத எடுத்துக்கிறது இல்ல. அப்புறம் தனக்கு வாழ்றதுக்கான சூழல் அமையல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு அது காலி பண்ணி போயிடுது. அதுக்கான சூழல நம்ம முதல்ல உருவாக்கணும். இயற்கை விவசாயம்ங்கிறது எல்லாருக்குமானதா இருக்கணும். சரி பறவைகள் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறவைகள் மட்டும் இல்லைங்க. ஏகப்பட்ட பாம்புகளும் இருக்கு. பெரிய பெரிய பாம்புகள் இருக்கு. மயில்களுங்க கழுகு இருக்கு, கீரி இருக்கு, ஆந்தை இருக்கு. இது மாதிரி இப்ப நான் சொன்னேன்ல, நான் கணக்குல சொன்ன பறவைகளோட இன்னும் எக்கச்சக்க பறவைகள் இருக்கு. கணக்குலயே பேர் தெரியாத பறவைகளே புது புது பறவைகள் இருக்கு. இன்னைக்கு 2 புது பறவைகள் பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கவே இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழலும், ஒரு அருமையான ஓசையும் இருக்கும். நம்ம இயற்கையை அழிக்கிறதுனால, நம்ம வந்து ரசாயனத்தை தெளிக்கிறதுனால, இயற்கை அழிகிறதுனால, அழிவு இயற்கைக்கு மட்டும் இல்ல, அது நமக்கும் தாங்கிறத இயற்கையோட சேர்ந்து நம்மளும் அழிவோம் தான் அப்படிங்கிறத எல்லாம் நினைவுல வச்சுங்க. அதனால இயற்கையை காப்பாத்துவோம். அடுத்து ஒரு நல்ல பதிவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.